Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. சம்திங் கொஞ்சம் நார்மல் இல்லை சார். ஆனால் நேற்று அவர் பேசுறதை பார்க்கும்போது ஒரு மருத்துவராக வந்துட்டு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. கைகள் நடுங்கள், பேசும்போது வாய் குழறல், இந்த மாதிரி வந்து நிறைய விதமான ஒரு சிம்டம்ஸ் டிஃப்ரெண்டாக தெரிஞ்சுது. ஜென்ரலாக காய்ச்சல் அதெல்லாம் வராது சார். காய்ச்சல் வந்து என்ன, ஒரு 2-3 நாளைக்கு உடம்பு வலி இருக்கும், தலைவலி இருக்கும், அவ்வளோதான். உடனே இந்த அளவுக்கு சிம்டம்ஸ் சிவியராக கை நடுங்கள், வாய் பேசுறதே முடியல. அவர் லுக்கே பாருங்களேன், டல் ஆகிடுச்சு. ஓகேங்களா, லுக்கே பார்த்தீங்கன்னா விஷால் ஒரு லுக்கு இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டக்கூடிய வந்துட்டு உறுப்பு எது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்படின்னா என்னென்னா வந்துட்டு சென்ட்ரலாக என்ன, தலை, மூளை. பிரெயின் பாதிக்கப்பட்டிருக்கு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்குன்றது உறுதி. அதில் என்ன நோய்கள் இருக்க முடியும் போது வந்து ஸ்ட்ரோக், டிஏஏ ஃபஸ்ட்டு பாசிபிளாக இருக்குது. பிரெயினில் அடிப்பட்ட ஹெமரேஜ் செகண்ட் பாசிபிளாக இருக்குது. 3வது பாசிபிளாக பார்க்கின்சன்ஸ் மாதிரி நோய்கள். இப்போ அவருக்கு வந்து க்யூரபிள் தானே சார் இந்த கை கால் நடக்கும், இந்த பேச்சு? எஸ் எஸ் டெஃபினெட்லி. ஆனால் நியூராலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வந்துட்டு இது ஹார்ட் அட்டாக் மாதிரியோ இல்லைனா வந்துட்டு மற்ற உறுப்புகள் மாதிரியோ நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வரப்பான், 10 நாளில் சரியாயிட்டு வரப்பான்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெரி 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 இட் இஸ் அ லாங் டேக்கிங் ப்ராசஸ். சார் விஷால் சாருக்கு வந்து என்ன ஆச்சுன்னு ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கேட்டுட்ருக்கேன். நேற்று மூவி ப்ரொமோஷனில் வந்து ரொம்ப கை கால்லாம் ரொம்ப நடுக்கமாக ரொம்ப ஷவரிங்காக பேசியிருந்தாரு. என்னாச்சு சார்? அவங்க ஜுரம் அடிக்குதுன்னு சொல்கிறாங்களாமே அப்படின்னு. சார் இல்லை சார், ஆக்சுவலாக என்னென்னா சம்திங் கொஞ்சம் நார்மல் இல்லை சார். ஏன்னா விஷால் சாரோட ஒரு பெரிய ரசிகரும் தான் நான், தளபதி ஃபேன் தான். பட் ஆனாலும் வந்து விஷால் சார் படம்னு எல்லாருமே பார்த்துருவாங்க. ஏன்னா வந்துட்டு அவரோட ஃபிசிக்கு, அவரோட பாடி, ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கெலாம் பஞ்சமே இருக்காது, சூப்பர். அதனால் விஷால் சாருக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் இருக்குது தமிழ் சினிமாவில், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நேற்று அவர் பேசுகிறத பார்க்கும்போது ஒரு மருத்துவராக வந்துட்டு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. கைகள் நடுங்கள், பேசும்போது வாய் குழறல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடக்க முடியல ரொம்ப நேரம் அப்படின்ட்டு. அப்புறம் டிடி மேடம் ஏதோ சேர்லாம் ஏற்பாடு பண்ணாங்க உட்காடுறதுக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய விதமான ஒரு சிம்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஜென்ரலாக காய்ச்சல் அதெல்லாம் வராது சார், அது ஒன்று உறுதி. ஓகேங்களா, ஒரு வைரஸ் ஃபீவர், ஏன்னா உங்களுக்கு காய்ச்சல் வரலையே, எனக்கு காய்ச்சல் வரலையே. காய்ச்சல் வந்து என்ன, ஒரு 2-3 நாளைக்கு உடம்பு வலி இருக்கும், தலைவலி இருக்கும், அவ்வளோதான். உடனே இந்த அளவுக்கு சிம்டம்ஸ் சிவியராக கை நடுங்கள், வாய் பேசுறதே முடியல. அவர் லுக்கே பாருங்களேன், டல் ஆகிடுச்சு. ஓகேங்களா, லுக்கே பார்த்தீங்கன்னா அது விஷாலோட லுக்கு இல்லை. ஓகேங்களா, வயசானவர். ஸோ இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காய்ச்சல்னால வந்து இப்படி ஆயிட்டாரு, இப்போ காய்ச்சல் வந்து இருக்கு அவருக்கு அப்படின்னு. காய்ச்சல் இப்படி வெளிப்படாது, காய்ச்சலாக தான் வெளிப்படும். அப்போ இந்த இடத்துல வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டக்கூடிய வந்துட்டு உறுப்பு எது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்படின்னா என்னென்னா வந்துட்டு சென்ட்ரலாக என்ன, தலை, மூளை. ஸோ மூளை மற்றும் நரம்பியல் தொந்தரவில் தான் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரும். ஸோ மூளை மற்றும் நரம்பியல் தொந்தரவுகள் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அசம்ஷன் படித்த டாக்டராக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஐஏ, ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த பக்கவாதம்னு சொல்கிறாங்களா சார், ஸ்ட்ரோக்குன்ட்டு. மூளைக்கு போகிற ரத்த குழாயில் ஏதாவது ரத்தம் வந்து கட்டிக்கிச்சோ இல்லை ரத்த கசிவு ஏதாவது ஏற்பட்டு இருந்ததுன்னா அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில சிம்டம்ஸில் வரும். என்னென்னா வாய் குளறல், ஒரு சைடு கை கால் கரெக்டாக வராது, கை ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரியே இருக்கும், பேசும்போது வாய் கோணிக்கும், நாக்கு ஒரு சைடு கோணிக்கும், எச்சை கொஞ்சம் ட்ரிப் ஆகிட்டே இருக்கும், ப்ளஸ் கை நடுக்கங்கள் ஏற்படலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரோக் அண்ட் டிஏயில் பாசிபிள் சார். ஸ்ட்ரோக்குக்கான காரணங்கள் பல காரணங்கள், ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு காரணம். ப்ளஸ் 2வது வந்து அந்த மதகத ராஜா படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி சாரே பேசியிருப்பார், ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருந்தார், அப்போது தலையிலேயே போய் லேண்ட் ஆனார். ஸோ ஸ்டண்ட்டை ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆள் விஷால் சார். அப்படின்னு இருக்கும்போது இந்த ட்ராமா அடிப்படுதுன்னும் போது இந்த மூளையில் ரத்த கசிவு, இந்த பிரெயின் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க, செரிப்ரல் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும் போதும் கண்டிப்பாக அது ரிலேட்டட் சான்சஸ் வந்து இருக்குது சார். ஸோ ஸ்ட்ரோக்கு, பிரெயினில் வந்து அடிப்பட்டு ப்ளீடிங்கு, இது எல்லாமே இந்த மாதிரி வெளிப்படலாம். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ரேராக வந்து இன்னும் கொஞ்சம் வேறு காரணங்கள் யோசித்தோம்னா பார்க்கின்சன்ஸ்னு ஒரு நோய் இருக்குது. ஆனால் அது ஜென்ரலாக ஓல்ட் ஏஜில் தான் வரும். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கை நடுக்கும், இதே மாதிரி ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் வரும். ஸோ பார்க்கின்சன்ஸ் ஏதாவது இருக்கா, பாதிச்சிருக்கா அப்படின்றதும் நம்ம வந்து ஆய்வுக்கு வந்து உட்படுத்தணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த 2-3 ஆங்கிள் தான் ஒரு டாக்டர் எனக்கு யோசிக்க தோணுது சார். ஒரு கேஸ் பார்த்த உடனே வந்துட்டு கண்டிப்பாக பிரெயின் பாதிக்கப்பட்டிருக்கு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்குன்றது உறுதி. அதில் என்ன நோய்கள் இருக்க முடியும் போது வந்து ஸ்ட்ரோக், டிஏஏ ஃபஸ்ட்டு பாசிபிளாக இருக்குது. பிரெயினில் அடிப்பட்ட ஹெமரேஜ் செகண்ட் பாசிபிளாக இருக்குது. 3வது பாசிபிளாக பார்க்கின்சன்ஸ் மாதிரி நோய்கள். இந்த 3 தாண்டி பெருசாக இருக்காது சார். இந்த 3த்தில் ஏதோ ஒன்று தான். ஆனால் ஃபேன்ஸ் கஷ்டப்படக்கூடாது, மக்கள்கிட்ட ஒரு சலசலப்பு கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் அவருக்கு ஒன்றும் சார் உடம்பு சரியில்லை, ஜுரம்
ஒரு நாள் ஜுரத்துலலாம் யாருக்கு சார் இப்படி உடம்பு குறையுது, ஆள் எப்படி சார் இப்படி நல்லா வராங்க? வாய்ப்பு இல்லை சார். கண்டிப்பாக சம்திங் இருக்குது. ஆனால் அவரோட ப்ரைவசி அவர் நல்லா இருக்கணும்ன்ட்டு தான் எல்லாருமே வேண்டுறோம். நானும் அதே தான் வேண்டுறேன். ஆஸ் டாக்டராக கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அவர். திருப்பி அவரோட ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று தான் சார். இந்த மாதிரி பிரச்சனை எதனால் வரும்? இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க? கண்டிப்பாக இந்த டிஐஏ, ஸ்ட்ரோக்ஸு இது எல்லாமே வந்து லிங்க்டு வித் லைஃப் ஸ்டைல் தான் சார். ஒருத்தவங்க லைஃப் ஸ்டைலில் சரியாக தூங்குறது இல்லை, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, பிபி அண்ட் சுகர்ஸ் அன்கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க, இது கூடவே ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது, இதெல்லாம் இருந்ததுன்னா இதோட ரிஸ்க் அதிகமாகுது சார். ஏன்னா ஃபிட்னஸ் ஆங்கிளில் பாருங்களா, ஒரு செம்ம ஃபிட்டான ஆள், புரியுதுங்களா? அவர் சொல்லுவார், நான் வந்து வருஷத்துலேயே ஒரு வாட்டி தான் நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன், அது ஆர்யா வந்து நம்ம பாய் ஆர்யா வந்து பிரியாணி போடுற டைம்லன்னுவார், அப்போ தான் நான் ரைஸே சாப்பிடுவேன்னுவார். அந்தளவுக்கு டயட்டை மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள். அப்படின்னு இருக்கும்போது அப்போ டயட்டை தாண்டி ஃபிட்னஸை தாண்டி பார்த்தீங்கன்னா அப்போ மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நல்ல உதாரணம். ஏன்னா வந்து சில பேர் சொல்லிடலாம், குண்டாக இருக்காரு அப்படி தானே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஆறு இருங்க, குண்டே இல்லையே, இது செம்ம ஃபிட்டான ஆள் ஆச்சு, செம்ம ஃபிட்டான ஆள் அப்படின்னு இருக்கும் போது அப்போ வந்து இந்த மன உளைச்சல் இன்னொரு ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வாட் இஸ் ஏதாவது பழக்கங்கள் இருக்கா அப்படின்ற இந்த 2 ஆங்கிளில் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. நம்ம இது 2 தான் வந்து இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல் வந்து கண்டிப்பாக, ப்ளஸ் இன்னொரு ஆங்கிள் ஏதாவது பேட் ஹேபிட்ஸு இதெல்லாம் வந்து இதை தூண்டி இருக்கலாமோ அப்படின்றது நம்மளோட பார்வையாக இருக்குது. ஒருத்தவங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் கூட இவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால கூட இந்த பிரச்சனைலாம் வருமா சார்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். என்ன அதுதானே சார் மெயின். ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல்ன்றது ரொம்ப தவிர்க்க வேண்டிய விஷயம் சார். ஒரு மனிதனாக பிறந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்மக்கிட்ட வந்துட்டு காசு இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம நல்ல பொருளை வாங்கி சாப்பிட்டாலும் சரி, எல்லாமே பண்ணாலும் அதெல்லாம் வந்து ஒரு 50%. இன்னொரு சைடில் வந்து நீங்கள் ஹாப்பியாக இல்லை, உங்கள் மைண்டு நல்லா இல்லை, உங்கள் லைஃப்பில் 1008 பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை சார். ஒரு சில பேருக்கு காசு இல்லைன்னு பிரச்சனை, கல்யாணம் ஆகலைன்னு பிரச்சனை, டைவர்ஸ்னு பிரச்சனை, பெண் இந்த மாதிரி யாரை பண்ணிட்டாங்கன்னு பிரச்சனை, இந்த மாதிரி இவ்வளோ மன உளைச்சல் இருக்கும்போது உங்களோட ப்ரெஷர் சேரணும் சார், அட்ரினலின் சுரக்கணும் சார், ஹார்மோன் சுரக்கும், தைராக்சின் சுரக்கும். இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் சுரக்கக்கூடிய ஹார்மோன். ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டீராய்டு சொரன்னு சுரக்கும், அட்ரினலின் சொரன்னு சுரக்கும். அப்போ உங்கள் ஹார்ட் ரேட் அதிகமாகவே இருக்கும். ஒரு மன குளைச்சல் இருக்கீங்கன்னா டிக்கு 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 டிக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னே நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது திடீர்னு நீங்கள் ஹார்ட் அட்டாக்ஸோ ஸ்ட்ரோக்ஸ் வர்றதை யார் சார் தடுக்க முடியும்? அதனால தான் சொல்கிறேன், வாழ போகிறதே அடுத்த ஒரு 30 வருஷங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதனால தான் நான் இருக்கிற டைம்லலாம் பேசுகிறேன். ஏன்னா அடுத்த 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இருப்பேனான்னு தெரியாது. நீங்கள் இருங்க ஜாலியாக, ஓகேங்களா? ஆனால் ஏன்னா லைஃப்ன்றது அவ்வளோதான் சார் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த இருக்கிற டைமில் வந்துட்டு ரொம்ப பொறாமை, போட்டி அப்படிலாம் இல்லாமல் அவங்கவுங்க என்னென்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அதை வந்து மக்களுக்கு நேர்மையாக, நியாயமாக, ஜாலியாக பண்ணிட்டு போயிடலாம் சார். ஒரு டாக்டராக இருக்குன்னா பேஷண்ட்டை ஜாலியாக பார்த்துட்டு போகிறோம். ப்ளஸ் சமூக அக்கறை இருக்குது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த விஷயமா இருந்தாலும் இது தப்புங்க, ரைட்டுங்க நம்ம வந்து பேசிடுறோம். அதில் அது மாதிரி அவங்கவுங்க ஜாலியாக செய்யுங்க. இப்போ நம்ம அரசு சைடில் இருக்குன்னா நம்மளை எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது அவ்வளோ பெருமையான விஷயம் சார். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ ஜாலியாக மக்களை நல்லா ஜாலியாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? மக்களை பார்த்துக்கிறதோட ஜாலி என்ன இருக்குது அப்படின்னும் போது அவங்கவுங்க ஜாலியாக இருங்க. எந்த இதுவும் போட்டியோ, பொறாமையோ, ஸ்ட்ரெஸ்ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி பாருங்கள், திடீர்னு ஹெல்த் இப்படி இருந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ அவருக்கு வந்து க்யூரபிள் தானே சார் இந்த கை கால் நடக்கும், இந்த பேச்சு? எஸ் டெஃபினெட்லி. ஆனால் நியூராலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வந்துட்டு இது ஹார்ட் அட்டாக் மாதிரியோ இல்லைனா வந்துட்டு மற்ற உறுப்புகள் மாதிரியோ நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவார்ப்பா, 10 நாளில் சரியாயிடுவார்ப்பான்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வெரி 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 இட் இஸ் அ லாங் டேக்கிங் ப்ராசஸ், ஓகேங்களா? நல்ல ஃபிசியோதெரப்பி, நல்ல ஸ்பீச் தெரப்பி, நல்லா திருப்பி அவரை மொபிலைஸ் பண்ணி எக்ஸசைஸ், இன்னொரு சைடில் மெடிசின்ஸு, கவுன்சிலிங், சைக்கோதெரப்பி எல்லாம் கொடுத்து அப்படின்னு பண்ணும்போது சீக்கிரமாக சரியாக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அடுத்த 3லேருந்து 6 மாதம்க்குள்ளே வந்துட்டு திருப்பியும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஃபிட்டாக ஆவார். அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு தெரியும் அவர் அந்த தோற்றத்தோடலாம் படத்தில் நடிக்க மாட்டார். அவர் படத்தில் ஸ்க்ரீனில் வந்தாலே அந்த 6 பேக்ஸு செஸ்ட் இல்லாமல் சார் வரமாட்டார். அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன நடிக்கிறேன்னா இந்த ஐ ஃபீல் தட் இந்த தீபாவளி டைம் அப்போது மேபி ஒரு படத்துக்கு ஒரு கமிட் ஆகலான்ற மாதிரி என்னோட திங்கிங் இருக்குது சார். ஆனால் நான் சொல்கிற இந்த ஆங்கிள் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக பண்ணுவாங்க சார். ஏன்னா வந்து ஒரு பெரிய ஃபேமிலி கண்டிப்பாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் எண்டில் வந்துட்டு ஒரு நல்ல செய்தி இருக்குது. விஷாலோட அடுத்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது, பொங்கல் ரிலீஸு, இல்லை அடுத்த வருஷம் ஏப்ரல் 24 ரிலீஸுன்னு ஒரு இது நானும் ஒரு ஃபேனாக ஒரு ஆவலாக எதிர்பார்க்குறேன். அவர் திருப்பியே வரணும் சார். இந்த அவனிவன் படத்தில் அவர் கண்ணு வந்து ஒரு சைடு வந்து தச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதனால கூட இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அது சான்ஸ் கம்மி சார். ஏன் அப்படின்னா கண்ணுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவிண்ட்டுக்கு வந்து இந்த லேட்டரல் ரெக்டஸ் இந்த மசில் தான் தைப்பாங்க. அங்கே போகிற நர்வ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு SO4 சுப்பீரியர் ஆப்டிக் வந்து 4th ட்ராக்லியர்னு ஒரு நர்வ் போகுது. அப்புறம் LR6 லேட்டரல் ரெக்டஸ்க்கு வந்து அப்டியூசன் ஒரு நர்வ் போகுது. இந்த 2 நரம்புமே வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு சம்மந்தம் இல்லையே. இந்த 2 நரம்புமே கண்ணோட தசையை தான். இப்போ கண் இப்படி பார்க்கறது இதுக்கு தான் வந்துட்டு அந்த நரம்பு தேவைப்படுதே தவிர எந்த விதத்துலையுமே அந்த நரம்பு ஈவன் அடிபட்டிருந்தா கூட உங்களுக்கு கண் பார்வை தான் இப்படி போகுமே தவிர எந்த விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா மூளைக்கு பாதிப்பு கிடையாது. இந்த கை நடுக்க வரணும்னு அவசியம் இல்லையா? அதனால் வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் கரெக்ட் பாயிண்ட். ஓகே.
தேங்க்யூ சார். நன்றி சார். Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.